بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த வாழ்க்கைக்குள்ள நிம்மதிக்குரிய வாக்குறுதியை தந்தானோ அந்த தீன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகணும், முழு உம்மத்திலையும் போய் சேரணும் என்ற கவலையோட ஒரு வீட்டில் ஒரு மஜ்மாவில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்துடைய அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. இதில் எந்த பொருள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியானதாக மாறுமோ அவைகளை தவிர, ஒரு பொருளை, ஒரு படைப்பை, ஒரு வஸ்துவை அல்லாஹ்வுடைய தீனுக்கு அல்லாஹ் பயன்படுத்த முற்பட்டால் அதை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு அல்லாஹ் தொடர்பாக்குறான். எதை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு அல்லாஹ் தொடர்பாக்கினானோ அதை அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான். ஆனால் இன்றைய நாள் இந்த பூமியினுடைய நிலப்பரப்புல இந்த இடம், இந்த வீடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இது அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றிருக்கு. இந்த சங்கையான மஜ்மாவில் நெருக்கமாக இருக்கிறது ஒரு சுன்னத்தான இபாதத். நீங்கள் அங்கங்கே விலகி இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாலும் பேசப்படுறது காதால் கேட்கலும். எதை காதால் கேட்பீங்களோ அது மனநத்தை உண்டாக்கும். இங்கே கேட்ட செய்தியை இன்னொரு இடத்துல போய் பேச வைக்கும். எப்போ உடல் நெருங்கி உள்ளம் திறந்து இதை கல்வால் கேட்பீங்களோ அது விளக்கத்தை உண்டாக்கும். விளக்கம்தான் அமலுடைய தௌஃபீக் நசீபாக்கும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹ் எனக்கு தீனுடைய விளக்கத்தை நசீபாக்கு. தீன் என்றது விளங்கி செய்யணுமானதுண்டு. விளங்காமல் செய்கிறதெல்லாம் அல்லாஹ் இடத்துல தீனாக கபூல் ஆகாது. சொல்லி தீனுடைய விளக்கம் கிடைக்கிறதுக்கு உலகம் அழியும் வரைக்கும் ரெண்டு தர்த்தீப் தான், ரெண்டு முறை தான். ஒன்று தீனுடைய முசாக்கராவால் கிடைக்கும், ரெண்டாவது தீனுடைய முஜாஹதாவால் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சு ஈமான்ட முசாக்கரா செய்வாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் இறங்குறத வச்சு ஈமான்ட முசாக்கரா செய்வாங்க. இதை கேட்டு சஹாபாக்களுக்கு ஈமான்ட தீனுடைய விளக்கம் நசீபாகும். ஒரு முஜாஹதாவுக்கு தயாராகுவாங்க. ஒரு முஜாஹதா செய்ய ஆரம்பித்தா இன்னும் ஈமான்ட விளக்கசாலிகளாக மாறுவாங்க. கனிமான சகோதரர்களே, தாய்மார்களே, மனிதனுக்கு துனியாட விளக்கம் கிடைச்ச அளவுக்கு தீனுடைய விளக்கம் கிடைச்சிருந்தா இன்றைக்கு முழு உலகத்துக்கும் ஹிதாயத் ஆமாவிருக்கும். யாருக்கு எந்த துறையில் விளக்கம் கிடைக்குமோ, யார் எந்த துறையில் விளக்கசாலியாக மாறுவாரோ அந்த துறையில் அவர் தன்னை அர்ப்பணிக்க தயாராகிறார். ஒரு பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சால் என்ன லாபம், என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இதை உம்மா வாப்பா விலங்கெடுக்கிறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க. பிள்ளைய படிக்க வைக்க கையில் இருக்கிற கண்ணுக்கு விளங்குற தன்னுடைய பேரில் பதிவான 50 லட்ச ரூபாயோட சொத்தை விற்று படிக்க வைக்கிறான். இதை இப்போ இழப்போம், இன்னைக்கு இதை போல் பன்மடங்கு சொத்துக்கு எங்களோட புள்ள சொந்தக்காரர் ஆகுவார். அந்த விளக்கம் இப்போ இதை இழக்க வைக்குது. கையில் இப்போ இருக்கிற 50 லட்ச ரூபாயோட சொத்தை இழக்கிறாங்க. என்னத்தை நம்பி 10 வருஷத்துக்கு பிறகு இந்த புள்ள டாக்டர் ஆகினா இதை போல் 10 மடங்கு சம்பாதிப்பாங்க. சொல்லி விளக்கம் அவங்கள வாழ வைக்குது, விளக்கம் அவங்கள அர்ப்பணிக்க வைக்குது. உலகத்தில் வேண்டிய குர்பானிக்கு தன்னை தயாராக்கி கொள்வாங்க. சில நாடுகள் இருக்குது, அந்த நாட்டுக்கு போனால் மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். 10 லட்சம் மாதம் சம்பாதிக்கிற நாட்டில் ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சு கொண்டு இருந்தால் 4 கோடி ரூபாவோட திருப்பி எங்களோட நாட்டுக்கு வந்து நான் செட்டில் ஆகலாம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்கு ஒஃபிஷியலாக லீகலாக முறையாக போக இயலாது. இன்னொரு நாட்டுக்கு போய் இந்த நாட்டிலிருந்து கண்டெய்னரில் ஆக்சிஜன் செட் பண்ணி களவில் இல்லீகலாக அந்த போர்டரை க்ராஸ் பண்ணி அந்த நாட்டுக்கு போகணும். அப்படி கிட்டத்தில் 18 வாலிபர்கள் ஒரு கண்டெய்னர் உள்ளுக்கு ஒன்று கூடி அதில் ஆக்சிஜன் எல்லாம் செட் பண்ணி
18 மணித்தியால பிரயாணம் அந்த நாட்டை கடக்கிறதுக்கு போனான். 18 மணித்தியாலம் பார்டரை க்ராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர அந்த 18 மணித்தியாலத்துக்கு தக்கன ஆக்சிஜனை செட் பண்ணிக்கணும். இடையில ஒரு இடத்துல பெச்சாவிச்சு டயரை மாற்றினாங்க, ஒரு இடத்துல செக் பாயிண்ட் அதை சமாளித்தாங்க. இப்படி கடந்து பார்டரை க்ராஸ் பண்ணக்குள்ளே இவங்களோட ஆக்சிஜன் முடிஞ்சு கண்டெய்னர் சீல். பார்டரை க்ராஸ் பண்ணி அந்த நாட்டுக்கும் போய்த்து சேர்ந்தாச்சு. கதவை திறந்து உடைச்சி பார்த்தா 18 பொணம் உள்ளுக்க. இல்லை வந்தா 4 கோடியை வருவோம், இல்லைண்டா சாவுவோம். உசுர பணையம் வச்சு துனியாவை சம்பாதிக்க முற்பட்டது எது செய்ய வச்சது? துனியாட விளக்கம் சகோதரிகளே, துனியாட விளக்கம். ஒரு மனுஷனுக்கு துனியாட விளக்கம் கிடைச்சிட்டா எப்படியெல்லாம் மக்கள் தியாகம் செய்கிறாங்க. 4 வருஷம் குடும்பத்தை பிரிகிறாங்களா இல்லையா? நாட்டு விட்டு போகிறாங்க. 5 வருஷம் என்றாங்க, 10 வருஷம் என்றாங்க. எல்லா குர்பானிக்கும் தயாராகுவாங்க விளக்கம் கிடைச்சா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான், நாங்கள் செல்றது உங்களில் விளங்கக்கூடியவங்க யாரும் இல்லையா? எல்லாத்தையும் உங்களுக்கு விளங்குதே, நாங்கள் செல்றதை விளங்குறாக்கள் உங்களில் யாரும் இல்லையா? நாங்கள் செல்றதை விளங்கக்கூடியவங்களா நீங்கள் மாறினா இந்த பூமியோட அரசாங்கத்தை உங்கள்கிட்ட கையில் ஒப்படைப்போம் என்றார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, தீனுடைய விளக்கம் கிடைக்கணும். தீனுடைய விளக்கம் சஹாபாக்களுக்கு நபியவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த முசாக்கரால ஈடுபட்டாங்க, தர்பியத் கொடுத்தாங்க, எல்லா குர்பானிக்கும் தயாராகினாங்க, நபியுடைய குடும்பத்தை தயாராக்கினாங்க, எல்லா நிலைமையிலையும் தயாராக்கினாங்க. இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உஹதுடைய சஃபர் ஆச்சரியமான சஃபர், உம்மத்துக்கு ரொம்ப பெரிய படிப்பினையான சஃபர். உஹதுடைய அந்த பயணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்தத்துக்கு ஜமாத்தை தயாரிக்கணும். அன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், அன்றைக்கு ஜும்மா ஹுத்துபாவே தஷ்கீலுடைய ஹுத்துபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீலுடைய ஹுத்துபா. சஹாபாக்கள் அபிப்பிராயம் கேட்டாங்க, என்ன செய்கிறே? மதீனாவுக்குள்ளே யுத்தம் செய்கிறையா, வெளியே போய்த்து செய்கிறையா, என்ன செய்வோம்? பெரிய குழப்பம். சஹாபாக்கள் அநேகமானவங்களோட அபிப்பிராயம் மதீனாக்கு வெளியே போவோம், வெளியே போய்த்து யுத்தம் செய்வோம். சகோதரர்களே, இந்த ஜும்மாக்கு தஷ்கீல் நடந்தது மக்ரிபுக்கு முந்தி ஜமாத் தயாராகி வெளியாயிட்டாங்க மதீனாவுக்கு. இந்த ஜும்மாக்கும் மக்ரிபுக்கும் இடப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள மதீனாட ஹாலாத் இருக்குதானே, நெக்கத் தஷ்கீல். சகோதரே, ஆச்சரியமான சம்பவங்கள் பதிவாகிச்சு சரித்திரத்தில், ஆச்சரியமான சம்பவங்கள். அசருக்கு பின்னால் நபி அவங்க கவசத்தை கெட்டுறாங்க, கவசத்தை உடுக்குறாங்க, அந்த இரும்பு கவசத்தை போடுறாங்க. சஹாபாக்களுக்கு பெரிய கவலை, நபி அவங்கள பார்க்கக்குள்ள நாங்கள் நபி அவங்கள மசூரா சொல்லி வற்புறுத்திட்டோமோ அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தில் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் விரும்பினா நாங்கள் மதீனாவுக்குள்ளே இருப்போம், யார் ரசூலுல்லாஹ், வெளியே போக தேவையில்லை என்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நபி கவசத்தை கெட்டினா அந்த யுத்தம் முடியாத வரைக்கும் கவசத்தை கழட்டேலாம், கவசத்தோடு தான். இப்போ ரெடி முடிஞ்சு அது வெளியாகிறான். சொல்ல ஜும்மாட தஷ்கீலை கேட்டுட்டு அம்ருபுடு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் வந்து ரெடி ஆகுறார். ஜும்மாட தஷ்கீலை கேட்டு வீட்டுக்குள்ள வந்து ரெடி ஆகுறார். அவருக்கு 4 ஆம்புல புள்ள, 4 ஆம்புல பிள்ளைன்னு சொல்கிறாங்க, வாப்பா நீங்கள் எங்கே ரெடி ஆகுறீங்க? கால் இல்லாத ஆள், உங்களோட கால் ஊனம் நொண்டி, நீங்கள் எப்படி ஜமாத்தில் போகிறீங்க? நீங்கள் போவாடம், நீங்கள் இருங்க, நாங்கள் போகிறோம். 4 ஆம்பளை பிள்ளையும் நபி இடத்துல வந்து முறைப்படுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களோட வாப்பா நுண்டி சஹாபி, அவருக்கு கால் இல்லை, அவரோட கால் ஊனம், அவர் ஈக்கட்டும், நாங்கள் வாரோமே. நபி அவங்க சொன்னாங்க, அவருக்கு போகணும் என்ற கட்டாயம் இல்லை, இருந்தாலும் அவரோட ஷஹாதத்துக்கு நீங்கள் தடையா நிற்க வேணும்னாங்க. அவரோட ஷஹாதத்துக்கு நீங்கள் தடையா நிற்க வேணும். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்போ அவர் வீட்டில் வந்து அவருக்கு அனுமதி கிடைச்ச, செய்தி கிடைச்சதோட சந்தோஷமாக தயாராகிறார், ரெடியாகிறார். அவர் ரெடியாகக்குள்ளே மனைவி இன்னும் உற்சாகப்படுத்துகிறா, மனைவி ஆர்வப்படுத்துகிறா. இவர் ஏதோ ஒரு தங்கடத்தில் திருப்பி நின்றுடக்கூடாது, திரும்பி வந்துடக்கூடாது என்ற அந்த உணர்வு சகோதரர்களே, அந்த மதீனாவில் உள்ள பெண்கள்கிட்ட இருக்கிற கல்புடைய துடிப்பு. அவ சொல்றா, எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு காட்சி விளங்குது, நீங்கள் நொண்டி காலோட மைதானத்தை பார்த்துட்டு பயந்து ஓடி வாரது எனக்கு விளங்குது, திரும்பி வாரது 4 மாதம் போய்த்து 40 நாளையில் ஓடி வாரது எனக்கு விளங்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவருக்கு வந்த அந்த ரோஷம், அந்த ஆத்திரம் வெளியே வந்து வானத்தின் பக்கம் கையை தூக்கி சொன்னார்,
அல்லாஹும்ம லா துரத்தனி மின் அஹலி, யா அல்லாஹ் என்ன என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பிராதே, என்னை அனுப்பிராதே யா அல்லாஹ், நான் போறதுக்கு தான், திருப்பி வரப்படாது. கனிமான சகோதரர்களே பெரியார்களே, ஜாபிர் அலி அல்லா தாலா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜும்மாட தஷ்கீல கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிற கூட்டம். உடனே வந்து வீட்டுக்கு ரெடி ஆகுறா, வீட்டில் ரெடி ஆகுறா. அப்துல்லா அலி அல்லா தாலா வாப்பா கேட்குறாங்க, மவன் என்ன ரெடி ஆகுறீங்க? நீங்க நான் போக வைக்கிறார், நான் ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன், நீங்க இல்லை, கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு 7 சகோதரிகள் இருக்கிறாங்க, 7 பேரை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நீங்க தான் 7 குமரு பிள்ளைகள் சொல்லி இந்த ஜும்மாக்கும் மக்ரிபுக்கும் நடுவில் நடக்கிற சம்பவம் இது. அவசரம் 7 குமரு புள்ள தாத்த தங்கச்சிமார் 7 பேர் இருக்கிறாங்க தானே மவன், இந்த 7 பேரை நீங்க தான் கொடுக்கணும். எனக்கு நிறைய கடனீக்கு மவன், 20 லட்சம் திர்ஹத்துக்கு மேலே கடனீக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் தான் பொறுப்பாக முடிக்கணும் மவன், நீங்கள் என்னைய அனுப்புங்க மவன். ஜாபிர் அலி அல்லா தலாங்க சொல்கிறாங்க, அப்துல்லா அலி அல்லா தலாங்களை பார்த்து, வாப்பா நீங்கள் ஏண்ட வாப்பா, நான் உங்களுக்கு முன்னுரிமை தரணும், உங்களை முற்படுத்தணும், ஆனால் இது ஷஹாதத்தின விஷயம் வாப்பா, இதில் அப்படி விட்டு கொடுக்கலாம். அப்போ சீட்டு போட்டு பார்ப்போமா? சரி சீட்டு போடுவோம் வாப்பா. சீட்டை போட்டால் வாப்போட பேர் தான் வந்துட்டு உட்கார வச்சு சின்னோரு ரவானி கொண்டு செஞ்சாங்க. சொன்னாங்க, 7 குமரும் உங்களோட பொறுப்பில் விட்டுட்டு போகிறோம் அவன், என் 7 குமர் நீங்கள் தான் என்னை பிள்ளையில கரை சேர்க்கணும், பார்த்துக்கொள்ளணும். என்ன கடன் தொகை உங்களுக்கு தெரியும், அதையும் நீங்கள் முடித்து வைக்கணும் அவன். ரவானிக்கு செஞ்சுட்டு போயிட்டான். சொல்லி அந்த உஹதுடைய யுத்தத்தில் முதலாவது ஷஹீத் அப்துல்லா அலி அல்லா தலா, முதலாவது மௌத்தா போனே வர்த்தார். ஜாபிர் அலி அல்லா தலாங்க யுத்த மைதானத்திலேருந்து வாப்பட மையத்தை தூக்கி கொண்டு வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் போட்டார். சொல்லி வாப்பட முகத்தை திறந்து பார்த்துட்டு விம்மி அழுதார். திருப்பி முகத்தை பூட்டினார், திருப்பி திறந்து பார்த்தார், அழுகிறார், திருப்பி பூட்டார், திருப்பி திறந்து பார்க்கிறார், அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அலி அல்லா தஆலாவோட முதுகில் கையை வச்சாங்க, தோளில் கையை வச்சாங்க. சொன்னாங்க, ஜாபிர் நீங்கள் அழாயிங்க, ஆறுதல் சொன்னாங்க. தலையை தூக்கி பாருங்க, கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தா உங்களோட வாப்பட மையத்துக்கு மலக்குமார் எழலிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷஹீதோடையும் எல்லாம் திரைக்கு பின்னால் உட்கார வச்சு பேசுவான். உங்களோட வாப்பட ரூஹ திரையெல்லாம் அகற்றி நேரடியாக முன்னுக்கு வச்சு கொண்டு பேசி கொண்டிருக்கிறான், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்டா. உங்களோட வாப்பா கிட்ட கேட்குறான், அல்லா அப்துல்லா உங்களுக்கு என்ன ஆணும், உங்களுக்கு என்ன ஆணும்? உங்களோட வாப்பா என்ன தெரியுமா கேட்குறார்? சொல்ல என்ன கேட்டீங்கணும் சகோதரர்களே, 7 குமரை விட்டுட்டு வந்தோம் யா அல்லாஹ், யார்ட ஒன்றும் இல்லை, வீட்டில் கடனிக்குது யா அல்லாஹ், இதெல்லாம் முடிச்சு வச்சிருயா அல்லான்னு தானே கேட்கணும். சொல்ல, யா அல்லாஹ் என்னை திருப்பி நீ எனக்கு உயிர் தந்து திருப்பி துனியாவுக்கு அனுப்பு, திருப்பியும் ஷஹாதத்துடைய ஒரு பாக்கியத்தை தாயா அல்லான்னு கேட்டார். இதைத்தான் கேட்குறார். சொல்லி இந்த ஷஹீத் சக்கராத்தில் என்ன காட்சியை பார்த்திப்பார், இந்த கவலைகள் எல்லாம் மறந்து திருப்பியும் ஷஹீதாகிறதுக்கு கேட்குறியா, இருந்தா என்ன பெரிய காட்சியை கண்டிப்பார். கனிமான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, கால் ஊனம், எனக்கு குமரு புள்ளைக்கு இவ்வளோ கடனீக்கி எந்த சஹாபாக்கள் எந்த காரணத்தையும் முன்வைக்க இல்லை. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உசுறு போகிறதா இருந்தால் அதை விட சிறந்த வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன கவலைகளை கல்வில சுமந்து கொண்டிருக்கிறோமோ அந்த கவலைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிற நேரம் தஷ்கீலுடைய நேரம். நல்ல யக்கீன் கொள்ளுங்க, நல்ல உறுதி அடிங்க. இதில் இப்போ என்ற கல்வில என்ன சுமை இருக்குதோ, எவ்வளோ கடன் இருக்குதோ, என்ன கவலை இருக்குதோ, என்ன கஷ்டம் இருக்குதோ, எந்த சோகம் இருக்குதோ, ஒரு தஷ்கீலுடைய நேரம் இருக்குதே, தீனுடைய ஒரு தக்காசாவுடைய நேரம், அந்த கல்வில உள்ள பாரத்தை அல்லாஹ் தூக்குற நேரம். இது சத்திய பேச்சு சகோதரர்களே, சத்திய பேச்சு. அதனால தான் பெரியார்கள் சொல்றாங்க, நீங்க பயப்படாம 4 மாசம் கேளுங்க, உம்மத்திட நிலைமை துனியாவும் சீராவும் ஆகிரமும் சீராவும். 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், 4 மாசம் வெளியாகணும். சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், பழையவங்களோட மஜ்மா நீங்க முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. இந்த தீன்லையும் தீனுடைய உழைப்பிலையும் நானும் நீங்களும் குறை செஞ்சு உலகத்துல கரக்கான இயலாது. கரசி எவ்வளோ பேர் கடனாளியாக தான் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த தீனில் குறை செஞ்சு 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 கடைசிக்கு என்ன பட்டம் தெரியுமா? கடனாளியாக மௌத்தா போகிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய குதரத்தான உதவிக்குள்ள
உழைப்பு தான் இந்த உழைப்பு. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட மல்ஃபூசாத்தில் எழுதியிருக்கிறாங்க, இந்த நுபுவத்துடைய உழைப்புக்கு அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு தௌஃபீக்க நசீபாக்கி ஈடுபடுற பாக்கியத்தை கொடுத்து அவருக்குள்ள இந்த துனியாவுடைய ஹாலாத்தும் இந்த வேலையால் சீராகும் என்ற யக்கீனை உண்டாக்கி கொள்ள இல்லைண்டா இந்த உம்மத்துடைய நசீபு கெட்ட மனிதன் அவர்தான் நசீபு கெட்டால். இது அவ்வளவுக்கும் கொதரத்து நிறைஞ்ச உழைப்பு சகோதரர்களே. ஆச்சரியமான அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வந்தே தீரும். இந்த வேலைக்கு வாக்களிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவியை போல உலகத்தில் வேற எந்த இபாதத்துக்கும் வாக்களிக்கப்பட்டில்லை, எந்த இபாதத்துக்கும் வாக்களிக்கப்பட்டில்லை. அவ்வளவு பெரிய உதவி வர உழைப்பத்தான் அல்லாஹ் உங்களோட கையில் பொக்கிஷமாக தந்திக்கிறான், பாக்கியமாக தந்திக்கிறான். இதை வச்சு கொண்டு சகோதரர்களை துஷ்பிரயோகம் செஞ்சால் எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அநியாயம். பெண்கள் நீங்கள் விலங்கெடுங்க, உங்களோட பெண்கள் வக்து உங்களோட பொறுப்பு. நீங்கள் உங்களோட மாப்பிள்ளைய உங்களோட மகரங்களை நீங்கள் நினைவுபடுத்தி அவங்களோட ஆண்கள் வக்தை முடிக்க வச்சாதான் உங்களோட பெண்கள் வக்தோட ஹக்கு நிறைவேறும். சகோதரங்களோட துனியாட ஆலாத்துகளை நிலைமைகளை சமாளிக்கணுமான உங்களைய நீங்க ஆடம்பரத்துக்கு ஆளாக்கி கொண்டீங்கன்னா உங்களோட மாப்பிள்ளை ஹராத்துல போனாலும் புதுனம் இல்லை, ஹராத்துல கைய வைக்கிற நிலைமைக்கு ஆளாகுவார். அதனால் என்ன நடக்கும், அவட துனியாட வக்து அவட அல்லாட தீனையும் குறை பக்தும் பாலாவும் சொல்ல துனியாவும் பிரச்சனைக்குள்ள ஆளாகினவராத்தான் நிற்பார். துனியாவும் கவலையும் கஷ்டமும் கடனும் சஞ்சலமுமா தான் நிற்கும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால சகோதரிகளே, எங்கட வீட்டு மகரங்கள் எங்கட ஆண்களோட வக்து பாலா போனத்துக்கு பெண்கள் நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு. ஒரு கவலையான செய்தியை சொல்றேன். முழு நாட்டிலையும் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு எத்தனையோ ஜும்மேராத்துகளுக்கு போனதுனால கண்ணால பார்த்ததுனால சொல்றேன், எத்தனையோ எங்கட பழைய சீதேவியல் ஜும்மேராத் ஈத்திகாஃப் இல்லாம போகுது நாளுக்கு நாள். நீங்க பொறுப்பு, என்ன வச்சுக்கோங்க, பெண்கள் நீங்க பொறுப்பு. சஹாபாக்கள் திருப்பி அனுப்புவாங்க வீட்டுக்கு, கதவை தட்டினா திறக்க மாட்டாங்க, வரவானம். நபியை நோவிச்சிட்டு வாரையா நீங்க வீட்டுக்கு, வரவானம், வீட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, புதிய பிள்ளைகள் சாப்பாடு படுக்கையோடு இப்பதான் சில்லா முடிச்சுட்டு, இப்பதான் 3 சில்லா முடிச்சுட்டு, இப்பதான் ஓலைகள் முடிச்சுட்டு வத்து முடிச்சுட்டு வந்த பிள்ளைகள் தங்குறாங்க, மஷூரா நீக்கிறாங்க. பழையவங்க எங்கட கேப்டன்மார் உலக நாடுகளுக்கு போன ஆட்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, ஜும்மேராத் இல்லாமல் இருக்கிறாங்க. ஜும்மேராத்துடைய அமல் நாளுக்கு நாள் விலகினப்பட்டு கொண்டு ஒவ்வொரு மர்க்கஸும் காயுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை உருவாக்க, இதை ஹயாத்தாக்க எங்கட மூட்ட பழுத்த பழைய தாயிகள் கபராலியா போனவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சகோதரிகளே. இன்னைக்கு லேசா இதை பாலாக்க விடையிலுமா, இல்லாம கூடையிலுமா, கண்முன்னுக்கு எங்கட காட்சி ஒன்றை பார்த்து கொண்டு நாங்கள் உசுரோடு ஈக்கலுமா? அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் சகோதரர்களே. என்னை பேச்சு கொஞ்சம் காரமாக இருக்கின்ற அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க. கவலையோட சொல்லப்பட்ட விஷயம், கவலையோட பேசப்படுற விஷயம். சொல்ல பாராமுகமாக இருக்க இயலாது. இது பாதிப்பு சொல்ல பின்னுக்கு எங்கட சந்ததிக்கு தாக்கங்களை உண்டாக்கிறேலும் அந்த பயத்தோட தான் சொல்றேன். இந்த பாதிப்பு எங்கட சந்ததியை பாதிக்கலும். எங்கட பரம் அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு, எங்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு. எங்கட பிள்ளைகளை வழி நடத்தணும். நாங்கள் முன்மாதிரியா குர்பானி தாவத்துக்கு தக்காசாக்குன்னு சொல்லி முன்னுக்கு நின்றா தான் எங்கட பிள்ளைகள் அந்த வரிசையில் வருவாங்க, அதை பார்த்து கொண்டு முன்னேறுவாங்க. நாங்கள் பொடுப்போக்குத்தனம், நாங்கள் குறை செஞ்சா எங்கட பிள்ளைகளுக்கு வேலையிட மகத்துவம் எப்படி விளங்கும்? என்னன்னு காட்ட போறோம்? வேலையிட பொறுமதி எப்படி விளங்கப்படுத்த போறோம்? அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் உசுரை கொடுத்து கொண்டு அல்லாட தீன் தீன் என்று சொல்லி எத்தனையோ வாழ்க்கையோட தேவைகள், அவங்களோட கல்வியில் எத்தனையோ ஆசைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களோட உள்ளங்கள்ல ஆசைகளும் தேவைகளும் நிறைஞ்ச நிலைமையில அதை அடைய முடியாத கட்டத்தில் மௌத்தை சந்திச்சுக்கிறாங்க அவங்க சஹாபாக்கள். ஏன் உங்களோட கல்வியில் எவ்வளோ ஆசையும் தேவையும் எவ்வளோ ஹாலாத்தும் இருக்குமோ அதை போல சஹாபாக்களோட உள்ளத்திலே மிஞ்சி இந்த ஊடு ஒழுகுது, இந்த கூரையை கொஞ்சம் செஞ்சு கொள்வோமே, இங்கே கொஞ்சம் கப்பராது பண்ணி கொள்வோமே, எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கொஞ்சம் கல்யாணம் பேசி வைப்போமே, இப்படி எல்லாம் எங்களோட கல்வியில் இருக்குதே. அதை போல சஹாபாக்களோட கல்வியில் இருந்துச்சு. ஒன்றை பார்க்க கிடைக்கல, அதுக்குள்ள தீனுடைய தக்காசா முன்னு கூப்பிட்டாங்க, போனாங்க. சகோதரர்களே, போனவங்களோட குடும்பங்கள் எல்லாம் எல்லாம் பேமெண்ட்டில் வச்சு மவுத்தாக்கே இல்லை. அப்படி விட்டுட்டு போனவங்களோட சஹாபாக்களோட குடும்பங்களை தின்ன இல்லாமல் பசியில் போட்டெல்லாம் மவுத்தாக்கே இல்லை, கேவலப்படுத்தி மவுத்தாக்கே இல்லை. அல்லாஹ் துனியாவை கொடுத்தான், ஜக்காத் எடுக்க ஆள் இல்லைன்ற அளவுக்கு கொடுத்தான். ஜக்காத் எடுக்க ஆள் இல்லை, அப்படி கொடுத்தான்.
சகோதரர்களே, எங்களுக்கு இதால் துனியாவும் கிடைக்குமா, துனியாட நிலைமையும் சீராகுமா என்ற தடுமாத்தம் தானே எங்களை இதை விட்டுட்டு அதுக்கு ஓட வைக்குது. இந்த வருஷம் வக்து போகலையா, இந்த வருஷம் 10 நாளில் முடிக்கலையா, இந்த வருஷம் நான் 3 சில்லா போகலையா, இந்த மாதம் உங்களோட 3 நாள் மஸ்தூராத் டேர்னே 3வது மாதம் போகலையா என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார் அவர்? என்ன சொல்கிறார்? கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் கடன், கொஞ்சம் நோய், கொஞ்சம் பிள்ளையோட கல்யாணம் வச்சுக்கிறேன், அதனால் இந்த வருஷத்தை விட்டுட்டேன் நமிஷா. ஏனென்றா இந்த பிரச்சனையை இந்த வேலையால் சால்வ் பண்ண ஏலா, அதுதானே சொல்கிறார் அவர். அதுக்கு வேறு வேலை வச்சுக்கிறேன் நமிஷா, அதை முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போய்த்து அதை முடிச்சுட்டு வார வருஷம் இந்த வேலைக்கு வாரன்றார். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. இந்த வேலையால் எங்களோட துனியாவும் சீராகும் என்ற உறுதியோட குர்பானி தாவத்துக்கு தயாராகி பார்ப்போமே, அனுபவிச்சு பார்ப்போம் சகோதரர்களே, அனுபவிக்கணும். கனிமான சகோதரர்களே, தாய்மார்களே, குதிரத்தான் ஒரு வேலை அல்லாஹ் தந்திக்கிறான். யக்கீனோட முன்னுக்கு வந்து அல்லாஹ் கையிட மாட்டான். அப்படி கல்பு நிறைய கவலையும் கடனும் சஞ்சலமும் சோகமும் சுமையும் சுமந்து கொண்டும் அதுக்கு மேலாலையும் அல்லாஹ்ட தீன் என்று சொல்லி முன்னுக்கு வந்தா அல்லாஹ் ரசூல்ட வாக்குறுதி என்ன தெரியுமா? அவர்லேருந்து அவருடைய 14 பரம்பரைக்கு அல்லாஹ் துனியாவையும் கொடுப்பான், ஆகிரத்தையும் கொடுப்பான். துனியாவும் கிடைக்கும், ஆகிரம் கிடைக்கும். யாருக்கு? உங்களோட பிள்ளைக்கு மட்டுமல்ல, அங்கிருந்து 14 சந்ததிக்கு அல்லாஹ் கொடுப்பான். சந்ததியா கிடைக்கும். சகோதரர்களே, நாங்கள் இப்போ இந்த தீனுடைய தக்காசாவை கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக பாரத்தை தூக்கினா சுமந்தா ஏலாம இல்லை சகோதரிகளே, தாய்மார்களே. எங்களோட மனசு வைக்கல, நாங்கள் இன்னும் மனசுக்கு எடுக்க இல்லை. மனசுக்கு எடுத்தாயிலும் சகோதரி, எந்த நிலைமையிலையும் எதையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்போம் என்ற உணர்வுக்கு ஒரு உம்மத்து தயாரிக்கப்பட்டாச்சு, ஒரு உம்மத்து தயாராகிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் எங்களோட குடும்பத்தோடு பங்களாதேஷுக்கு ஒரு வக்து போய்த்திருந்தோம். எல்லோரும் எங்களோட குடும்பத்தில் தஷ்கீல் நடந்து தயாரான ஜமாத் சொல்லி போன இடத்துல பங்களாதேஷில் ஒரு ஊரில் சிட்டகோங் என்ற பகுதியில் ஒரு மஹல்லாவுக்கு போனோம். அந்த மஹல்லாவோட பொறுப்புதாரி ரொம்ப கரீபான கஷ்டத்தில் வாழ்கிறான். அவட முகத்தை பார்த்து அவட வறுமையோட தோற்றம் தெரியும், அப்படி வறுமை. உடனே ஜமாத்தை அழைப்பிச்சு உட்கார வச்சு மஹல்லாட ஹாலாத்துகள் எல்லாம் சொல்லிட்டு சொன்னார், அமித்ஷா வேண்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி உங்களோட ஜமாத்துக்கு முன்வைக்க ஆசைப்படுறார், சொல்லுங்கடோ. அவர் சொன்னார், ரமலானுடைய காலம் 2008ஆம் ஆண்டு நோன்பு காலம், பாகிஸ்தான்லேருந்து ஒரு பைதல் ஜமாத் வந்தாங்க. அந்த ஜமாத் வந்த நேரம் எங்களோட மஹல்லாவுக்கு வந்தாங்க. மஹல்லா பொறுப்புதாரி இந்த பங்காளி ஜமாத்தை வச்சு மஹல்லாட ஹாலாத்துகள் எல்லாம் சொன்னார். சொல்ல நோன்பை பிடிச்சி கொண்டு அல்லாட பாதையில் பைதலில் வந்திருக்கிறாங்க பாகிஸ்தான்லேருந்து வருஷம் ஜமாத். மஹல்லாட ஹாலாத்துகள் எல்லாம் சொல்லி போட்டு இந்த மஹல்லா பொறுப்புதாரி அந்த ஜமாத்துடைய அமீர்கிட்ட சொல்லிக்கிறாரு, நாளைக்கு காலையில் சஹருடைய ஏற்பாடு நாங்கள் செய்வோம், நீங்கள் ஒன்றும் செஞ்சிடவாடம். அந்த பாகிஸ்தான் ஜமாத்தோட அமீருக்கு இவரை பற்றி என்ன விளங்கிச்சோ தெரியும். அவர் சொல்லிட்டார், இல்லை நாங்கள் எல்லா ஏற்பாடோடு வந்திருக்கிறோம், நாங்கள் தயாரிப்போம், நீங்களும் வந்து எங்களோட சஹர் செய்யுங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் ஒன்றும் சிரமப்படவானோம். மஹல்லா பொறுப்பாளர் சொன்னார், அமித்ஷா எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை, இது ஒரு சந்தர்ப்பம், நீங்கள் அனுமதித்தாங்க, நான் செய்கிறேன். அவர் சொன்னார், இல்லை. இவரும் பிடிவாதமாக நிற்கிறார், அவரும் விட்றாரு இல்லை. சொல்ல 2 பேருக்கு இடையில் கொஞ்சம் தர்க்கம் முத்திட்டு கடைசியாக இந்த பங்காளி மஹல்லா பொறுப்புதாரி அந்த பாகிஸ்தான் ஜமாத் அமீர் இடத்துல கேட்டாராம், அமீர் சாப், இந்த ஊர் எல்லைக்குள்ளால் வரும் பொழுது யாராவது உங்கள்கிட்ட சொல்லி தந்தாங்களா, இந்த மஹல்லா பொறுப்புதாரி ஒரு பரம ஏலேண்டு யார் சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்டாராம். அவர் சொன்னார், இல்லை அப்படி யாரும் எங்கள்கிட்ட சொல்ல இல்லை, நீங்கள் நொந்துரவானா. அனுமதி கொடுத்தாங்க, சரி நீங்களே செய்ய. மஹல்லா பொறுப்புதாரி சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். ஜமாத் இரவு தராவி தொழுதாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கிட்டாங்க. தஹஜத்துக்கு எழுப்பினாங்க, தொழுதாங்க, அழுதாங்க. அவங்களோட அமல்களை முடிச்சுட்டு சூப்பராக விரித்து பிளேட் வச்சு தண்ணி வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆளையும் காணும், சாப்பாட்டையும் காணும், ஆளையும் காணும், சாப்பாட்டையும் காணும். இப்போ என்ன செய்கிறது சொல்லி பார்த்து நேரம் நெருங்குது. ஃபஜ்ருடைய அசானுக்கு நேரம், சஹருடைய முடிவுக்கு நேரம் நெருங்கி கொண்டு இருக்குது. என்ன செய்கிறது? ஜமாத்துக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு, ஜமாத்துக்குள்ளே பேசிக்கொள்வாங்க. அவர் சமைக்கவும் இல்லை, எங்களை சமைக்க விடவும் இல்லை. இப்போ எங்கே போகிறேன்? எல்லாத்தையும் விட பெரிய கவலை என்னென்னா, அடுத்த நாள் பள்ளிக்கும் வரமாட்டார், வெக்கத்தில் கஸ்து போவே ஆள் இல்லை. இதான நிலைமை. அமீர் சாப் ஜமாத்தை பார்த்து சொன்னார், யாரும் அவரை பற்றி ஒன்றும் பேச வேணாம், அவர் என்ன ஹாலாத்தோ தெரியாதானே. எங்களோட பேக்கில் கொஞ்சம் பாதம் பருப்பு மிக்சர் எல்லாம் இருக்குது, அதை உடைச்சி நாங்கள் என்ன செய்வோம், இன்றைக்கு ஒரு நாள் அதில் கொஞ்சத்தை திண்டு தண்ணியை குடித்து நீயத்தை வச்சுக்கொள்வோம்.
உடனே அமீர்ட உத்தரவுக்கு இணங்க ஜமாத்தில் உள்ளவங்க தாம்செட்டை திறந்து அந்த பாதம் பருப்பு மிக்சர் எல்லாம் ஒரு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படி ரெடியாக்கொள்ளே இந்த பங்காளி மனிதன் இந்த மஹல்லா பொறுப்புதாரி ஒரு கையில் ரொட்டி பருப்பு கறியெல்லாம் எடுத்துக்கொண்டு வேர்த்து போட விறுவிறுத்து ஓடோடி வாரார். சஹருடைய நேரம் முடிய பார்க்குது, டைம் இல்லை, நேரம் இல்லை. உடனே சூப்பரால் எல்லாருக்கும் சுருக்க பங்கு வச்சார், எல்லாருக்கும் விளம்பினார், சிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாரும் சுருக்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிய சஹருடைய முடிவு. பாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஜமாத் சூப்பராலேருந்து கையை எடுத்துட்டாங்க. சூப்பரால் இருந்து கொண்டே ஜமாத் பாங்குக்கு பதில் சொன்னாங்க. சகோதரர்களே, பாங்கு முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த பங்காளி மனிதன் விருந்து போட்ட இந்த மஹல்லா பொறுப்புதாரி சூப்பரால் இருக்கிற சாப்பிட்ட ஜமாத்தை பார்த்து சொல்கிறார், அமிசாப் அல்லாஹுக்காக மன்னிச்சுக்கோங்க அமிசாப், நான் கொஞ்சம் தாமதமாகிட்டேன், ஜமாத்தை தங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேன், நீங்கள் பதவி வைத்திருப்பீங்க. நான் ஏன் லேட் ஆகினேன்டா, நேற்று ராவ் எங்களோட வீட்டுக்கு போனேன், நானும் மனைவி மட்டும்தான் வீட்டில். என்னை பொண்டாட்டிக்கிட்ட சென்னன் அல்லாட பாதையில் பாகிஸ்தான்லேருந்து நோன்பு பிடிச்சி கொண்டு பைதலில் வந்திருக்கிறாங்க, நடந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஜமாத்துக்கு சஹர் சாப்பாடு செஞ்சுட்டு வரதாக சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டேன். என் மனைவி சொன்னால், வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது, பருப்பு இருக்குது, இந்த மாவால் ரொட்டியை சுடலாம். பாகிஸ்தான் ஜமாத் ரொட்டி சாப்பிட பழக்கம் உள்ளவங்க தான். இதில் ஒரு பருப்பு கறி ஆக்கி வைக்கலாம், இது ரெண்டும் மட்டும்தானே இருக்குது. இவர் சொன்னார் மனைவி கிட்ட, பரவாயில்லை இது ரெண்டும் செஞ்சு கொடுப்போம். அவர் சொன்ன, இது ஒரு ஃபொரின் ஜமாத்தே, வெளிநாட்டு ஜமாத்திலே, அந்த ஜமாத்துடைய சூப்பரில் கொஞ்சம் மாமிசம் கறி இருந்தா, கொஞ்சம் இறைச்சி கறி இருந்தா கண்ணியமாக இருக்குமே. இவர் சொன்னார், அப்படி ஒரு இறைச்சி வாங்க எந்த ஏற்பாடும் இல்லை, ரொட்டியை சுடுவோம், பருப்பு கறியாக்கி கொடுப்போம், ஜமாத் சந்தோஷமாக கபூல் செய்வாங்கன்னு நான் சொன்னேன். அதையும் தாண்டி என் மனைவி சொன்னால், அப்படியா இருந்தால் இரவுல சுட்ட ரொட்டியை சஹருக்கு கொடுத்தா காஞ்சி போய்த்து உரமா இருக்கும், சாப்பிட சிரமப்படுவாங்க. அல்லாட பாதையில் வந்த மக்கள், அல்லாட விருந்தாளிகள், அவங்களுக்கு நாங்கள் எங்கட சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் என்ன செய்வோம்டா, நேரத்தோடு எழும்பி கொஞ்சம் சுட ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுப்போம் என்று என் மனைவி ஆசைப்பட்டா. அவளுடைய ஆசைப்படி நாங்கள் 2 பேரும் இரவு 1 மணிக்கு எழும்பி சமைக்க ஆரம்பித்தோம். 2 மணி ஆகையில் சமையல் அறையில் சமைச்சு கொண்டிருந்த என் மனைவி நெஞ்சை பிடிச்சு கொண்டு அப்படியே கீழே உட்காந்து அங்கனைக்கே மௌத்தாகிட்டா மிசாவும். அவட ஜனாசாவை ஒரு சாரியால் சுற்றி ஓரமாக்கி வச்சு போட்டு தட்டை தண்ணியை நான் தான் சமைச்சேன் மிசாவும். அதனால தான் லேட் ஆகிட்டு. இதை சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்லியிருந்தால் அல்லாட பாதையில் வந்த மக்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, பட்டினி நோம்பு பிடிச்சிருப்பீங்க. சாப்பிட்டதுக்கு பின்னால் சொல்கிறேன், என் பொண்டாட்டிட கபருக்கு துவா செய்வீங்களே, அதுக்காக சொல்கிறேன். எழுப்பி போராட் சாப்பிட்ட ஜமாத் சூப்பரால் இருந்து கொண்டு அழுகுறாங்க. கனிமான சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படியெல்லாம் குர்பானி, என்ன உறவு முறை இவங்களுக்குள்ள, ஏன் இப்படி தியாகம் செய்யணும்? இவங்க யாரு? அல்லாட தீன் சகோதரர்களே, அல்லாட தீன் வேறொன்றும் இல்லை. சொல்லி அல்லாட பாதையில் வந்த மக்களுக்கு சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உயிரை ரப்பிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். அல்லாஹ் உங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நசீபாக்கணும் சகோதரர்களே. தன்னுடைய அன்பான மனைவி சடலமாக்கப்பட்டு ஜனாசாவா வைக்கப்பட்டிருக்கிறார். அவட மோத்தை பார்த்து அழுது தனியே இவர் சமைச்சிருக்கிறார். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் தாய்மார்கள். அதனால் கண்ணியமான சகோதரர்கள், இப்படியெல்லாம் தியாகம் செய்கிற கூட்டம் உருவாகிட்டாங்க. இதுக்கு மேலேயும் குறைப்பாடு செய்கிறவங்களா நாங்கள் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். தர்த்தீபுடைய காலத்தை தாண்டி தக்காசாவுடைய காலத்துக்கு வந்துட்டோம். முதலாவது இந்த மஜ்மால கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட, அல்லாஹ் கிருபை செய்வான். நீங்கள் மனசு வச்சா இயலாத காரியம் அல்ல. நாளைக்கு காலையில் நெக்கட்டாக இந்த மஜ்மாலேருந்து ஒரு 3 நாள் ஜமாத் போவோம். கொஞ்சம் எலுமுக பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஆண்கள் எலுமுக பார்ப்போம். இயலாத காரியம் இல்லை, ஏலும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முன்ன பின் ஆக்குவோம். எங்களோட குடும்பத்தை தொழில அல்லாஹ்ட தீனுக்கு இந்த மஜ்மாட கபூலியத் அந்த ஜமாத்தால் உருவாகும். எலுமுங்க இன்ஷா அல்லாஹ் எலுமுங்க பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மத் சிவான். மாஷா அல்லா நாளை காலையில் போகிற ஜமாத் அல்லாஹ் கபூல் சிவான். 3 பேர் தயாராகிட்டாங்க. யார் ஆண்கள் தரப்பில் தஷ்கீல் போட்டிக்கு? யார் தஷ்கீல் போட்டி? அவங்க 3 பேரும் பேரை கொஞ்சம் சொல்லுங்க. யார் யாருண்டு? ரிஸ்வான் சார், அசார் சார், ரஸாக் சார், அப்துல் ரஸாக் சார், ரியால் சாப், ரியால் ஆஜார். மாஷா அல்லா, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லா. வேறு யார் தயார்? அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்வாங்க. ஆஜார பேர் எப்படி? யூனுஸ் ஹாஜியார். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். 4 ஜோடு தயாராகிட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மத். வெளியில் 2 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இவங்க 10 நாள் ஜமாத்தா? எப்பைக்கு போகிறதுக்கு தயாராங்க? நாளைக்கு 10 நாள் ஜமாத்தா இவங்க? சரியா? 10 நாள் தானா? அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ்.
2 பேர் 10 நாளா? அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபை செய்யட்டும். வேறு யார் தயார்? ஃபாரூக் அமீர் சாப் தயாராகிட்டாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். வேறு யார்? வேறு யார்? அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். வேறு யார் இருக்கிறீங்க? வேறு யார் தயார்? எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் எலும்புவை பார்ப்போம். இந்த மாதம் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நாள் போகிறோம். அப்படி உள்ளவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் கடைசியில் 10 நாள் போகிறோம். அல்லாஹ் கிருபை செய்வார். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவங்களை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் இவங்களை போகக்கூடிய வசதி வாய்ப்பு உண்டாக்கி கொடுப்பானாக. அத்தனை தடைகளையும் அல்லாஹ் போக்கி வைப்பானாக. மாஷா அல்லாஹ். உஸ்மான் சாப், உங்களோட பேர் படி? சலாஹுதீன் சாப். சலாஹுதீன் சாப், மாஷா அல்லாஹ். நிசார் சாப் ना, நிசார் ஆஜார், மாஷா அல்லாஹ். அப்துல் ரசாக் ஆஜார், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ரிஸ்வான், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த மாதம் கடைசியில் போகிறோம். டேட்டை முடிவு செய்யும். நல்ல நல்ல மாஷா அல்லாஹ், டேட்டை முடிவு செய்யும். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ். வேறு யார் தயாராகிறீங்க? வேறு யார் இருக்கிறீங்க? இந்த ஹஜ்ஜி முடிஞ்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில்லா போகிறோம் என்றவங்க எலும்புங்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில்லா போகிறோம். ஒரு சில்லா உள்நாட்டில், இந்தியாவில், பங்களாதேஷில் வேலை செய்யலும். அப்படி உள்ளவங்க யாரும் மீக்கிறீங்களா? இந்த 2-3-4 மாதத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போகிறோம் என்றவங்க எலும்புங்களே அல்லாஹ் கபூல் செய்வான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பொருந்தி கொள்வான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் நலவு உண்டாக்கட்டும். இவங்களோட உள்ளங்களில் எவ்வளோ பிரச்சனைகளை, கவலைகளை, கஷ்டங்களை சுமந்து எழுப்பி நின்றாங்களோ அத்தனையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து லேசாக்கி வைக்கட்டும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேறு யார் இருக்கிறீங்க? வேறு யார் தயார்? அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எலும்புங்க, இன்னும் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். தியாகத்தோடு தயாராகுங்க. அல்லாஹ் நிலைமைகளை உண்டாக்கினவன் தான் எங்களோட நிலைமைகளை சீராக்கிடும். வேறொண்டாலும் எங்களோட நிலைமை சீராக்கலாம். சகோதரர்களே, பஞ்சத்தை பயங்காட்டுவான் சைத்தான். பஞ்சத்தை பயங்காட்டுவான். வறுமையை காட்டி காட்டி பயங்காட்டுவான். சகோதரர்களே, பயப்படவே தேவையில்லை. நாங்கள் அவ்வளோ பேரும் எங்களோட கைகள் அல்லாட கஸ்ஸானால வச்சு கொண்டிருக்கிறோம். இவன் இந்த இதுக்கு தட்டமாறவே வேணும். இவன் சூழ்ச்சிக்கு மாட்டிப்படவே வேணும். பஞ்சம் ஹராம். ஹக்கான தாய்களுக்கு பஞ்சம் ஹராம் வராது. சகோதரர்களே, வல்லரச நாடுகள் ஆடி வைத்து கொண்டீங்க. இந்த 4 கப்பல் வரலண்டா நாடே படுத்த படுக்க என்ற பதட்டத்தில் இருக்கிறாங்க. வல்லரச நாடு, அவங்க தான் கோடீஸ்வரன். உலகத்துக்கே அவங்க தான் தின்ன போடுற மாதிரி காட்சியாக்கி காட்டி கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, எங்கட ரப்பு ஒரு புடியை பிடிச்சா எல்லாம் நிம்மதி இல்லாமல் பதட்டத்தில் ஓட வேண்டியதான். அல்லாஹ் எங்களையே பதற விட மாட்டான். சகோதரர்களே, ஒரு நாளும் பதற விட மாட்டான். சோதனைகள், ஹாலாத்துகள் மாறி மாறி வரும். அல்லாஹ் கைவிட மாட்டான். யக்கீனோட தயாராக, உறுதியான நம்பிக்கையோட தயாராக. அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியாகிற கூட்டம். இந்த 3 மாசத்துக்குள்ள வெளிநாட்டுக்கு ஆண்கள் ஜமாத் ஒரு 5 லட்சம் செலவுல நான் தயார். அப்படி உள்ளவங்க எழுபது பாபு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். யார் இருக்கிறீங்க? ஆகஸ்டுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நான் தயார். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக. உள்ளங்கள் என்ன பிரச்சனையை சுமந்து எழுப்பி நின்னாரோ அத்தனையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து லேசாக்கி வைப்பானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பானாக. அத்தனை தடைகளையும் அல்லாஹ் போக்கி வைப்பானாக. மாஷா அல்லாஹ். இன்னும் இருக்கிறீங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை இன்னொரு 3-4 பேர் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எலும்புங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். வேறு யார் தயாராகிறீங்க? இன்னொரு 3-4 மாசத்துக்குள்ள வெளிநாட்டுக்கு ஒரு ஆண்கள் ஜமாத் தயாரா. உங்களோட பேரை எப்படிமா? நஃபீல் சாப். அல்லாஹ் கபூல் செய்வான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பெண்கள் ஆண்களோட வக்துக்கு உதவியாயிருங்க. ஒரு பெண்ணுடைய ரவானிக் சகோதரர்களே, தாய்மார்களே, ஆண்களோட துனியாவை நாசமாக்கிறோம். ஆண்களோட தீனை நாசமாக்கிறோம். ஒரு பெண்ணுடைய ரவானிக் சகோதரர்களே ஆண்களோட தீன்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். அவங்களோட தீனை பாதுகாக்கும். பெண்கள் நீங்க அவங்களோட வக்துக்கு, உங்களோட பெண்கள் வக்துக்கு உறுதுணையானவங்க, உதவியானவங்க. பெண்களுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் தஷ்கீல் நடக்கும். அவங்களுக்கு தஷ்கீலுக்கு ஆட்கள் போட்டி, பொறுப்பு போட்டி, அவங்க தஷ்கீல் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். 1ஆம் தேதி பைதல் ஜமாத் இருக்கு. மே 1ஆம் தேதி பைதல் ஜமாத் இருக்கு. அப்படி உள்ளவங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். மே 1ஆம் தேதி முழு சிலோன்லேருந்து அந்த தஷ்கீல் நடக்கிறார். முழு இலங்கையிலிருந்து மாஷா அல்லாஹ் ஜமாத்தை தயாராகி பண்ணிக்கிறார். ஹல்காவுடைய ஏரியாவுடைய பொறுப்புதாரிகள் ஜமாத்தை முன்னெடுத்து போறாங்க. முழு சிலோன்ல ஜமாத்துகள் 114 ஏரியாலையும் மாஷா அல்லாஹ் ஜமாத்துகள் தயாராகி கொண்டிருக்கிறார். கொழும்புல ஒவ்வொரு ஏரியாலையும், சவுத் ஜோன்ல, ரூரு ஜோன்ல மாஷா அல்லாஹ் எல்லாம் தயாராக ஈஸ்டர்ன்ல மாஷா அல்லாஹ் நிறைய ஜமாத் தயாராகி கொண்டிருக்கிறார். உங்களோட ஹல்காலேருந்து குறைஞ்சது ஒரு ஜமாத்தாவது தயாராக. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அப்படி யாருக்கு நியத்து இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாபா இன்ஷா அல்லாஹ்.
எனக்கு 1ஆம் தேதி போற நியத்தோடு இருக்கிறேன், நான் ஒரு ஜமாத்தை தயாரிச்சு இன்ஷா அல்லாஹ் நான் வாரு. அப்படி ஒரு நியத்தோட கையை தூக்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். யாருக்கு எனக்கு ஒரு நியத்தோடு இருக்கு, இந்த 1ஆம் தேதி இந்த பைதல் ஜமாத் அசாயிமை பூர்த்தி செய்யும். அப்படி யாருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? அப்படி யாருக்கிறீங்க? அப்படி நியத்து வச்சவங்க கொஞ்சம் வியாசரி முன்வாங்க பாப்போம். ஒரு ஆள் தயாராகும் இன்ஷா அல்லாஹ், ஒரு ஜமாத் தயாராகும். ஒரு ஆள் முன்வாங்கல இன்ஷா அல்லாஹ். யாருக்கு இந்த தக்காதாவை சுமக்கிறவங்க? யாருக்கு? அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். யாரு யார் தயார்? மே ஜூனுக்குள்ள அப்படி ஒரு பைதல் ஜமாத் போறோம். மே ஜூன் முடியறதுக்குள்ள ஒரு பைதல் ஜமாத் போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி உள்ளவங்க கொஞ்சம் எலும்புங்க பாபு இன்ஷா அல்லாஹ். அப்படி உள்ளவங்க அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக. இந்த வாழ்க்கையில வருமானத்தில் உடல் ராகத்தில் ஆயுள்ள அல்லாஹ் வர்க்கச் செய்வானாக. அல்லாஹ் எல்லா நிலைமையும் சீராக்கி கொடுப்பானாக. போகக்கூடிய எல்லா வசதி வாய்ப்பும் அல்லாஹ் உண்டாக்கி வைப்பானாக. அனிஷா உங்களோட பேர் எப்படி? ஃபாரூக் சார். ஃபாரூக் சார் அல்லாஹ் கபூல் செய்வார். மாஷா அல்லாஹ். வேற யாருக்கு? வேற யாருக்கு? ஆண்கள் ஜமாத் மே ஜூனுக்கு இல்ல பைதல் போறோம். வேற யார் தயார்? இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கு? அல்லாஹ் கிருபை செய்யும். தயாரானவங்க இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அவசரமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட பாதையில பைதல் ஒரு காலம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எதுவும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரு? எல்லாரும் நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபை செய்யணும். சகோதரர்களை கொஞ்சம் மனசு வைங்க. இதுல புறப்பாடு வச்சு கொள்ளவாங்க. இதுல புறப்பாடு வைக்கிறது எங்களோட துணியாக்கும் நல்லதில்லை, எங்களோட ஆசிரத்துக்கும் நல்லது. இதுல எல்லா தக்காசாக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு போற ஆட்கள் நாங்கள். எல்லா தக்காசாக்களுக்கும் உள்ள அப்டேட்ஸ் போகிறோம். இப்பதானே 10 நாள் முடிச்சுட்டு வந்தோம், அதுக்கிடையில மறுபடியும் 3 நாள் கூப்பிட்டுறீங்கன்னு மனசால கூட நினைச்சிடவானோம். இப்பதானே வக்து முடிச்சுட்டு வந்தோம், அதுக்கிடையில ஒரு நாள் சரி எங்களை பிள்ளைகளோட கொஞ்சம் பேசல, அதுக்கிடையில ஒரு ஜமாத்தை விட்டு கருவை பாக்குறீங்க அப்படின்னு மனசால கூட நினைச்சிடவானோம். இப்படி எங்களோட தீனுடைய அமல்களை பாரமா நினைச்சுட்டா நல்லா சில பாக்கியங்களை பறிச்சுட்டான். ஒரே பொரிஞ்சமாத் நாளாக்கு வந்து கொண்டே இப்படி வந்தா என்ன? ட்ரஸ்டி போர்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி நாங்களே எங்களைய போட்டு குழப்பி கொண்டோம். அல்லாஹ் பறிச்சா. இப்ப கெஞ்சி கூப்பிட்டாலும் வாராங்க. அனுமதி கிடைச்சிட்டு இப்ப கூப்பிட்டும் செல்லி அனுப்பி 3 மாசத்துக்கு மேல சில நாடுகளுக்கு இப்ப எங்கட நாடு ஓப்பன் ஆகிட்டு உங்களோட ஜமாத் அனுப்புங்கன்னு சொல்லி 3 மாசத்துக்கு மேல ஜமாத் வரும். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால இந்த பாக்கியங்கள் பறிப்போர் இருக்குதே எங்கட நாட்டுடைய முசீபத். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, முசீபத். எல்லா வகையான முசீபத்துக்கும் இதுதான் காரணம். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் மனசு வச்சு எல்லா தக்காதாக்களையும் சுமப்போம். எங்களால் எவ்வளோ மேக்சிமம் மேலும் அவ்வளோ செஞ்சுட்டு கபூராலியா போவோம். அவ்வளோ செஞ்சுட்டு போயிட்டு சேருவோம். சகோதரர்களே, எங்க போயிட்டு சேர போறோம்? தங்க மாளிகை, முத்து மாளிகைகள்ல தாராளமா அனுபவிச்சு முடிக்க போறோம். குடும்பமா அனுபவிக்க போறோம். குடும்பமா போய் தங்க போறோம். அதனால எங்களோட மக்காமி அமல்கள்ல பேணுதல் காட்டுங்க, அதுல குறை செய்வானோம். நாங்க சேர்க்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொத்து. ஒரு சுபோ மஷூரா ஒரு சொத்து, ஒரு வாராந்த தாலீம் ஒரு சொத்து, ஒரு நாளுடைய வீட்டு தாலீம் ஒரு சொத்து, எங்களோட மாசம் ஒரு 3 நாள் ஒரு சொத்து, நான் நடக்கிற ஒரு உமோமி கஸ்ட் ஒரு சொத்து, இந்த பஜார்ல வாங்கி போட்ட ஒரு சொத்து, மாசம் வருமானம் வந்து கொண்டிருக்கிறாங்க தானே. அந்த கபுராலியா போனா எங்களுக்கு மாசம் வருமானம் இல்லை, ஒவ்வொரு நேரமும் வருமானம் வந்து கொண்டே இந்த சொத்தால. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, கொஞ்சம் மனசு வச்சு இந்த சொத்துல குறைபாடு செஞ்சிருவாங்க. இதெல்லாம் எங்களோட சொத்து. கண்முன்னுக்கே நாங்கள் சேர்த்து வச்ச சொத்து வெள்ளத்தில் அடிபட்டு கொண்டு போகுது, இல்லை மண் சரிஞ்சு பூமி உள்ளுக்கு புதஞ்சு கொண்டு போகுதுன்னா கல்வி எப்படி துடிக்குது? ஒரு தாயிட கல்வி துடிக்கணும். ஒரு சொபோ மஷூரா உடுப்பட்டா, ஒரு மஹல்லாவேல உடுப்பட்டா உள்ளம் துடிக்கணும். ஒரு சொத்தை இழந்துட்டனே, ஒரு சொத்தை மிஸ் பண்ணிட்டனே. ஒரு சொபோ மஷூராட சொத்து மதிப்பென்னா 60 வருஷம் ஒரு மனுஷன் பூமியில வாழ்றான். 60-70 வருஷம் தானே வாழ்க்கை. 60 வருஷம் பெருமை இல்லாம இபாதத் செஞ்ச கூலிட சொத்து அது. ஒரு சொபோ மஷூராட சொத்து, ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு சொத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க அது சொத்து மதிப்பை. ஒரு காணி தருவான், அந்த காணியில ஒரு மரம் தான் நாட்டேலும், அந்த மரத்துடைய நிழல 100 வருஷம் ஓடுற ஒரு குதிரை தாண்டி ஓடினாலும் அதை தாண்டாது. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பான காணி உண்டு, ஒரு மரம். அது ஒரு சொத்து சகோதரர்களே.
சொர்க்கத்தில் நான் அனுபவிக்க போகிற சொத்து. அதனால் இந்த சொத்துக்களில் சகோதரர்களை சேர்க்க தந்த காலம், சேர்க்க தந்த உழைப்பு குறுகிய காலத்தில் பெரிய சொத்து மதிப்புக்கு சொந்தக்காரில் ஆகலாம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டும் எங்களோட வீட்டு தாலிமை தவற விட்டுறவானும், இவைகளை சடங்காக்க உதவும் வானம், இவைகளை சடங்காக்க உதவும் வானம். கண்ணியமானவர்களே, பேணுதலாக உயிரோட்டமாக யக்கீனோட வீட்டு தாலிமை செய்வோம். எங்களோட பிள்ளைகளை உட்கார வச்சு மஹரம் பேணுவோம், ஃபர்தாவுடைய பேணுவோம். உசூல் முசாக்கரால விரிவாக எல்லாம் ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி, இதில் நாங்கள் பலகீனப்படக்கூடாது, இதில் நாங்கள் சோர்ந்துடக்கூடாது. யக்கீனோட வேலையில் முன்னேற்றம் கண்டு எங்களோட பரம்பரைக்கு வேலையோட பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் கபருக்கு போகணும். எங்களோட பிள்ளையில வேலைக்காரனாக்கணும், ஹக்கான தாயிகளை குடும்பத்தில் உருவாக்கிட்டு மௌத்தாகணும். இது எங்களோட வாழ்க்கையோட இலக்காக எடுத்துக்கொண்டு போகும். நியத்து எப்போமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் எல்லாட நியத்தையும் கபூல் செய்வானாக. வரக்கூடிய காலங்களில் எல்லா தக்காதாக்களையும் சுமக்கக்கூடிய மனோ பக்குவத்தை அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவானா. எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதன்படி மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தாக இஸ்திஹ்லாஸோட எனக்கும் உங்களுக்கும் முழு உம்மத்துக்கும் அமலுடைய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربي رحمانك يا الله நாங்கள் மகா பாதர்கள் யா அல்லாஹ், படு பாவிகள் நாயனே யா அல்லாஹ், பாவத்துக்கே உள்ளம் லைத்து போன மக்கள் யா அல்லாஹ், செஞ்ச பாவத்தை நினைச்சு இன்னமும் இன்பம் கண்டு கொண்டிருக்கிற கூட்டம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு மாறு செஞ்சது தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய அநியாயம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு எந்த அநியாயமும் செஞ்சவன் இல்லை யா அல்லாஹ். எங்களோட கைகளால் நாங்களே எங்களோட ஆத்மாக்களுக்கு செஞ்சு கொண்ட அநியாயம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களைய மன்னிக்காம மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். எங்களோட பாவத்துக்குள்ள சாட்சியங்களை கொண்டாந்துடாதே யா அல்லாஹ். எங்களோட உறுப்புகள் எங்களுக்கு விரோதியா பேச வச்சிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கேவலத்துக்கு ஆளாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பாவத்தால் எங்களை கடனாளி ஆக்கிறாதே யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால் எங்களை நோயாளி ஆக்கிறாதே யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌத்தாக்கி யா அல்லாஹ். பாவம் செய்ய செய்ய தின்ன போட்டவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரொம்ப உபகாரம் செஞ்சா யா அல்லாஹ். நன்றி கட்டத்தனமா நாங்கத்தான் நடந்தோம் யா அல்லாஹ். எங்களோட கல்வியில் இப்ப எவ்வளவு கடனும் கவலையும் கஷ்டமும் சஞ்சலமும் இருக்குதோ இதெல்லாம் நாங்க தேடிக்கொண்ட ரஹ்மானே, நீ எங்களுக்கு கர்மம் செஞ்சவன் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். உன்னை தீன்ல ரொம்ப குறை செஞ்சுட்டோம் யா அல்லாஹ். நீ தந்த நியமத்துகள்ல துஷ்பிரயோகம் செஞ்சுட்டோம் யா அல்லாஹ். எங்களோட ஆசைக்கு எங்களோட ராகத்துக்கு தான் இந்த எல்லா நியமத்தையும் பாவிச்சோம் யா அல்லாஹ். உன்னை தீனுக்கு பாவிச்சது ரொம்ப குறவு யா அல்லாஹ். எங்களைய பிடிச்சா நாங்க தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். உன்னை பிடி ரொம்ப கொடூரமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நேரான வழியில வழி நடத்தி யா அல்லாஹ். ஷைத்தான் நஃப்ஸுகளை தீங்குள்ளட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். பாவத்தில் வெறுப்பை, விவாதத்தில் இன்பத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், பகலுடைய உழைப்பை போல இரவுடைய உழைப்பையும் எங்களுக்கு ஆமாக்கி யா அல்லாஹ். இரவுடைய உழைப்புலையும் எங்களுக்கு ஈடுபட தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரவுடைய வணக்கத்தில் எங்களுக்கு இன்பத்தை தா யா அல்லாஹ். இரவுடைய இபாதத்தில் இன்பத்தை தா யா அல்லாஹ். உன்னை சந்திக்கிற அந்த சக்கராத்தை சந்திக்கிற அந்த நாளும் தஹஜ்ஜத் இழந்த நாளாக ஆக்கிறாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மௌத்து வரைக்கும் தஹஜ்ஜத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். பகலுடைய உழைப்புடைய மறுபக்கம் இரவுடைய வணக்கம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரவுடைய வணக்கம் இல்லாத இந்த நபியும் உழைப்பு செய்ய இல்லை யா அல்லாஹ். இந்த உழைப்பெல்லாம் நடிப்பாக பதிவாகிரும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பழையவங்க மூத்தவங்க எல்லாரும் நீ கபூல் செய் யா அல்லாஹ். அவங்களோட உடல் ராகத்தில் ஆயுள்ள வர்க்கச் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாருக்கும் ஜும்மேராத்துடைய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதை இழந்து மௌத்தாவரத்தொட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த அப்பேற்பட்ட நல்ல இரவுகள் எங்களை மௌத்தாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், வீட்டுல ரோட்ல ஹாஸ்பிட்டல்ல எங்களோட உசுர் எடுத்துடாது யா அல்லாஹ். உன்னோட பாதையில மௌத்தார பாக்கியத்தை தா யா அல்லாஹ். இந்த பாக்கியங்களை எங்களோட சந்ததிகளுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ். துனியா ஆகிரத்துடைய நலவுடைய வாசல்களை திறந்து தா யா அல்லாஹ். துனியாட ஆகிரத்துல எல்லா வகையான கேவலங்கள் கெடுதிகள் இருந்து எங்க எல்லாரையும் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து தா யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளோட எதிர்காலங்களை வெளிச்சமாக்கி தா யா அல்லாஹ். செழிப்பாக்கி தா யா அல்லாஹ். எங்களோட ஒரு பிள்ளையால கூட துனியாலே ஆகிரத்துல எந்த ஒரு கேவலமும் வந்து சேர்ந்துடாம பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை, கடன் இல்லாத மௌத்தத்தா யா அல்லாஹ். இந்த துனியாதாரிகளுக்கு முன்னால் ஹக்கான தாயிகளை கேவலப்படுத்திடாதே யா
அல்லாஹ். யா அல்லாஹ் நோயாளியாக்கி படுக்கையில போட்டு மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். எங்கட மையத்தையும் எங்கட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பாரமாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்ட தீனுக்கு இஹ்லாஸோட பாடுபடுற காலத்துல மௌத்தத்தா யா அல்லாஹ். உடல் ராகத்தோட வாழவே யா அல்லாஹ். எங்கட வாழ்க்கையில் இருக்கிற நோயை இந்த உழைப்புக்கு தடையாக்கிறாதே யா அல்லாஹ். எங்கட கல்வியில் உள்ள சுமைகளை இந்த உழைப்புக்கு தடையாக்கிறாதே யா அல்லாஹ். எந்த காரணமும் செல்றதுக்கு இந்த ஐகளை ஆளாக்கிறாதே யா அல்லாஹ். எல்லா தக்காதாக்களையும் சுமக்கக்கூடிய மனோநிலையை நீத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள்கிட்ட நீ வேலை வாங்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் பேச தெரிஞ்ச அளவுக்கு வாழ தெரியாத கூட்டம் யா அல்லாஹ். வார்த்தையும் வாழ்க்கையும் நீத்தான் உண்டாக்கி தரணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமான்தாரிகளை போல தக்வாதாரிகளை போல நடிக்கிற தொட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். தாய்களை போல நடிக்கிற தொட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். ஹக்கான தாயா வாழ்ந்துட்டு மௌத்தாவை கிருபை செய்ய அல்லாஹ். இல்லையா நீ வழி நடத்து ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் விளப்பம் இல்லாத கூட்டம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உண்மையான மூமினா வாழ்ந்துட்டு மௌத்தாவை கிருபை செய்ய அல்லாஹ். உண்மையா உன்னை பயந்து வாழ கிருபை செய்ய அல்லாஹ். கிருபையாளனே நேரான வழியில வழி நடத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ் கூட்டத்தில் உட்கார்ந்தா நல்ல கண்ணீர் வருவது ரஹ்மானே. தனிமையில உட்கார்ந்தா கண்ணீர் வருவது இல்லை அல்லாஹ். எங்கட கல்புகள் எல்லாம் கல்லா போன அந்த பாவத்தைகளுக்கு காட்டித்தாயா அல்லாஹ். உன்னிடத்துல தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். தனிமேல உனக்கிட்ட உட்கார்ந்து அழக்கூடியவர்களை எங்களை ஆக்கித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்பேற்பட்ட உள்ளத்தை சொஃப்டான மென்மையான உள்ளமாக ஆக்கித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட கல்புல உள்ள பாவ கரைகளை கலட்டி யா அல்லாஹ். தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை பறிச்ச பாவத்துக்கு தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். தஹஜ்ஜத்தை இழந்த நாளாக ஒரு நாள் கூட எங்களை வாழ்க்கையில் ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற அந்த நாள் சத்தியமானது யா அல்லாஹ். அன்றைக்கு நீ எங்களை கண்டு சந்தோஷப்பட்ட நாளாக ஆக்கிவே யா அல்லாஹ். அன்றைக்கு நீ எங்களோட கோவிச்சு அன்றைக்கு தான் நாங்கள் நாசமாக போகிற நாள் யா அல்லாஹ். அந்த நாசத்தை பயந்து தான் உலகம் முழுக்க உண்ட தீனுக்காக அன்பான குழந்தைகளை விட்டு எல்லாம் பிரிஞ்சு குடும்பமாக பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். இந்த குடும்பங்களை கபூல் செஞ்சு முழு உம்மத்தையும் அந்த நாசத்திலேருந்து பாதுகாரு யா அல்லாஹ். உலகம் முழுக்க யாரெல்லாம் இந்த நேரத்தில் சக்கராத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோட நாவுகளில் களிமாவை வெளியாக்கி அல்லாஹ். முழு உலகத்துக்கும் முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கி அல்லாஹ். அத்தனை முஸ்லீம்களை முபாரக்கான இந்த உழைப்போட இணைச்சிடியா அல்லாஹ். வேலையோட தொடர் பார்க்காம எந்த ஒரு முஸ்லீமே மௌத்தாக்கிறாதே அல்லாஹ். இந்த மஜ்மாவில் உள்ள அத்தனை பெண்களையும் குர்பானி தாவத்துக்கே கபூல் செய்ய அல்லாஹ். அவங்களோட புள்ளையிலையும் கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க எல்லாரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த துவாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொருட்டாலையும் உன்னோட தனிப்பெரும் அன்பாலையும் கபூல் செய்ய அல்லாஹ். இது போலியானது, பொய்யானது, நடிப்பானது, பாசாங்கானது இந்த கண்ணீரையும் தூக்கி சுருட்டி மோத்தில் அடிச்சா நாங்க ஓட இடம் இல்லையா அல்லாஹ். கருணையால நீங்களே நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு தஆலா على النبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله.